அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப அருமையான ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய ராசி தான் இந்த ராசியில் பிறந்தவங்க. இந்த ராசி பார்த்திங்களா, சந்திரன் நீசமாகும் ஒரு ராசி. இந்த ராசி ஒரு செவ்வாயை ஆட்சியாக உள்ள ராசி. கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் இருப்பார். இந்த ராசியில் பயமும் அதிகமாக இருக்கும், சந்தேகமும் கூட இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ராசி தான் விருச்சிகம் ராசி. இந்த ராசி பார்த்திங்களா, நீர் ராசி. விருச்சிக ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனம் பார்த்திங்களா கடல் நீரை போல் ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். மேலுமே இவங்கள பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருப்பாங்க. திடீர் அப்படின்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. இவங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமே கூட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வெறித்தனமாக கடும் வேகத்துடன் செயல்படக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவங்ககிட்ட இருக்கிற பயமோ சந்தேகமே வெளியே முரட்டுத்தனமாக காணப்படும். அன்பு செலுத்துவதிலும் சரிங்க, பகையை பாராட்டுவதிலும் சரிங்க, இவங்க உச்சத்துக்கே சென்றுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எதையுமே அரைகுறையாக விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே முழுமையாக நிறைவாக செய்ய தெரிந்தவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே இந்த ராசிக்காரர்கிட்ட பழகுவது அப்படிங்கிறது கத்தி மீது நடப்பது போன்றுதாங்க சொல்ல முடியும். சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோவித்து கொண்டு பேசாமல் இருந்து விடுவாங்க, அல்லது வேண்டவே வேணாம் அப்படின்னு விலகி செல்வாங்க. இவர்களோட ஏச்சும் சரிங்க, பேச்சும் சரிங்க, தேல் கொடுக்கு போல சுருக்கு அப்படின்னு கொட்டி நண்பர் மற்றும் மற்ற ஆட்களோட மனதில் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி தான் இந்த ராசியில் பிறந்தவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா, பொய் பொருட்டு பித்தலாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தாங்க அப்படின்னா அவங்கள அடியோடு காலி செஞ்சு விடுவாங்க. மேலுமே ஆசையும் கோபமும் அதிக உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் ஆடம்பரமாக வாழ வேணும் அப்படிங்கிற ஆசையில் அதிக கடன்களை கூட வாங்கி சமயத்தில் சிரமப்படுவாங்க. அவசரப்பட்டு கடனுக்கு பல வீட்டு பொருட்களை கூட வாங்கிவிட்டு பிறகு இஎம்ஐ செலுத்த முடியாத ஒரு சிரமத்துக்கு கூட ஆளாகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த ராசியில் பிறந்தவங்க. இவங்க பார்த்திங்களா நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைத்தாலும் கூட சில சமயம் கருத்து முரண்பாடு வரும்போது மேலதிகாரிகிட்ட முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதும் இருக்குது. இவங்க அதிகார போக்குடன் செயல்படுறதுனால தனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே மிரட்டி உருட்டி வேலை வாங்கி விடுவாங்க. இதனால தான் முதலாளிகளுக்கு இவர் வேண்டியவர்களாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த நேரமுமே ஒரு பயம் மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். சந்திரன் நீசமாகும் ராசி அப்படிங்கிறதுனால தான் இவங்களோட மனதுக்குள்ளே பாதுகாப்பற்ற ஒரு உணர்வானது அடிக்கடி இவங்களுக்கு தோணும். அதனால தான் யாரையுமே இவங்க நம்பவே மாட்டாங்க. கோபம் இருக்கும் இடத்துல தாங்க குணம் இருக்கும். மேலுமே இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, குறிப்பாக இந்த வாரத்தில் இந்த 7 நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கிழக நிலைகள் ஆனது ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக ஏற்றமான பலன்களானது இருக்குது. சில இடங்களில் வேலையில் போராட்டமாக கூட இருக்கும். சில இடத்துல பார்த்திங்களா சவாலாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வயதுக்கான ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதம் இல்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையானது கூடி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னா நிதானமாக செயல்பட்டால் நல்லதாக நடக்கும். குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் கூட உண்டாக வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் இந்த காலத்தில் பார்த்திங்களா சந்தோஷம் பொங்கி வழியக்கூடிய அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் அலுவலகத்தில் பாராட்டும்படியான சூழ்நிலையானது உங்களுக்கு நடக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு வர தாமதமாகிறது கூட வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் சிறப்பான லாபமே உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை மேம்படுத்த தகுந்த நேரமாக இது சொல்லப்படுது. இந்த டைமில் செஞ்சீங்களா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் குழப்பங்கள் அனைத்துமே தீரும். குழந்தைங்களால் பார்த்திங்களா சிக்கல்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த டைமில் நிறைய கிடைக்கும். பிள்ளைகளோட உயர்வில் உங்களோட கவனத்தை செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே திறமைக்கு தகுந்த வாய்ப்பானது உங்களுக்கு கிடைத்து அதனால் வருமானங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யும்போது நீங்கள் பிளான் பண்ணி செய்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்களா சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. குரு 8ல் இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் ஆனது விலகி ஓடும்.
அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, வியாபார விஷயத்தில் எந்த முடிவையுமே நிதானமாக எடுப்பது ரொம்பவும் நல்லது. புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்துலேயுமே நன்மைக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பண விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக பக்குவமாக நீங்கள் இருக்கணும். மேலுமே பெரியவங்களோட ஆதரவானது உங்களுக்கு இந்த டைமில் முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா, குன்றக்குடி முருகனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். தினமுமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செஞ்சு வழிபட்டாலும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்ப உதவியாக சொல்லப்படுது. விருச்சிக ராசி விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குருவோட பார்வை பார்த்திங்களா, அலைச்சலானது உங்களுக்கு குறையும். மேலுமே செலவானது உங்களுக்கு கட்டுக்குள்ளே இந்த டைமில் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த குழப்பக்கத்திற்கு ஒரு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும், லாப செவ்வாயினால் பார்த்திங்களா பண நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கக்கூடிய வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபமானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ராகு பகவான் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். குருவோட பார்வை அவைகளை எல்லாமே விலக வைப்பார். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலுமே இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகளில் ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். வரவுமே கூட அதிகரிக்கும். கடன்கள் ஆனது உங்களுக்கு இந்த டைமில் குறைக்க வாய்ப்புகள் நிறைய காத்திருக்குங்க. மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா நீங்கள் இறை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புத பகவானால் வேலைகளில் தடுமாற்றம் கூட உண்டாக்கும். செவ்வாய் மூலம் வரவேண்டிய பணமானது உங்களுக்கு கைக்கு வரும். தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இந்த டைமில் சிறப்பாக நடக்கும். புதிய முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றியாக உங்களுக்கு அமையும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேணும். அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வாங்க விரிவாக பார்க்கலாம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, ராசிநாதன் செவ்வாய் பலமுடன் இருக்கிறாரு. தன்னோட 8ஆம் பார்வையால் ராசியை பார்க்குறாரு. எந்த ஒரு சிரமமும் தன்னோட ராசியை பார்க்கும்போது அது பலம் பெறும். ராசி பலம் மனத்திடத்தையும் எதையுமே எதிர்கொள்ளும் திறனையுமே கூட உங்களுக்கு கொடுக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இணைந்து பாகிஸ்தானத்தை பார்வையிட்டதுனால பண ரீதியான பிரச்சனைகளானது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்காங்க. ஸோ தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபமானது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். போட்டிகளானது குறைய நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் ஆதாயம் உண்டாகும். திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு சாதகமான கிரக நிலைகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, கூடிய இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் காத்திருக்கு. சில பேர்த்துக்கு பணியானது நிரந்தரமாக கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால முன் யோசனையோடு தொழில் மூலத்தை அதிகரிக்க வேணும். இந்த டைமில் பார்த்தீங்களா கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோமா, ராகு உங்களுக்கு பல பிரச்சனைகளை கூட தர வாய்ப்பு இருக்குது. ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக சொல்லப்படுது. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரலாம். சகோதர உறவுகள் கருத்து வேறுபாடுகளை கூட தரலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலுமே நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க. அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகரை வணங்கி காரியத்தை தொடங்கினா உங்களுக்கு பல வெற்றி மேலே வெற்றியாக அமையும். நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதை எல்லாமே நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற
பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஆல் வியூஸ், தேங்க்யூ.